உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். ஒவ்வொரு வாரமும் நிகழக்கூடிய செய்திகளை கடந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது செய்தி கப்பால். செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு செய்திகளை அலச இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு வாரமும் டிஜி நியூஸ் அந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியாக நிறைவாக பார்ப்போம். இந்த முறை பார்க்கக்கூடிய விஷயம் என்பது மிக முக்கியமானது. இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற இளைஞர் குறித்தது, இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பு குறித்தது. மிகவும் அவசியப்படுவதால், மிகவும் அவசியமாக பார்க்க வேண்டிய சூழல் உள்ளதால் அந்த பகுதியை முன்கூட்டியே இப்பொழுது பார்க்கலாம். டிஜி நியூஸில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் தேசிய அளவில் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்தானது. அது குறித்த ஒரு தொகுப்பு தயாராக இருக்கிறது, பார்க்கலாம். இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டதும் வறுமை, சாதி கலவரம், மத கலவரம், கொள்ளைன்னு கர்நாடகாவில் திறந்து விட்ட காவிரி தண்ணி மாதிரி ரொம்பவே பொங்குவோம். ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டா பக்குன்னு முழிப்போம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு இல்லைனாலும் ஒரு தீர்வால இந்த பிரச்சனைய பெருமளவு குறைக்க முடியும். அது என்னது? எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறது. அந்த வேலையில அவங்க தொடர்ந்து ஈடுபடுறத உறுதி செய்யறது. இந்தியாவில் 7% பேர் மட்டும்தான் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள். மீதி 93% அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களோட வருமானம் எப்பவுமே சீசா மாதிரி ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய தகுதி உடையவங்கள்ல சுமார் 11,60,00,000 பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல சுமார் 5,82,00,000 பேர் ஆண்கள், 5,79,00,000 பேர் பெண்கள். இந்த வேலை தேடுறவங்கள்ல 8% பேர் மட்டும்தான் படிக்காதவங்க. 92% படிச்சவங்க. மொத்தம் 40% பேர் வேலையில்லா பட்டதாரிகள். கடந்த 3 வருஷமா எவ்வளவு வேலை வாய்ப்பை நாம உருவாக்கி இருக்கோம் தெரியுமா? 2013வது வருஷம் 4,10,000 வேலைகள், 2014வது வருஷம் 4,20,000 வேலைகள், 2015வது வருஷம் 1,30,000 வேலைகள். ஆனா வருஷத்துக்கு 1,20,00,000 பேர் வர வேலைக்காக காத்திருக்கிறவங்க பட்டியல இளைஞர்கள் இணையறாங்க. 1 கோடி பேருக்கு போன வருஷம் 1,00,000 வேலைகள் தான் உருவாக்கி இருக்கிறோம். 2025வது வருஷத்துக்குள்ள இந்தியாவில் எக்ஸ்ட்ராவா 10 கோடி இளைஞர்கள் வேலை செய்யக்கூடிய தகுதியோடு இருப்பாங்க. அப்ப இந்தியாவில் வேலை பார்க்கிறவங்களோட சராசரி வயசு 29 இருக்கும். ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேலை இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இந்திய இளைஞர்கள்ல 7.97% பேர் எந்த வேலையுமே செய்யாம இருக்காங்களாம். கிராமங்கள்ல இவங்களோட சதவீதம் 7.15%. நகரங்கள்ல வேலையில்லாத இளைஞர்கள் இன்னும் அதிகம், 9.62%. சரி, வெட்டியா இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கறது மூலமா வறுமை, கொள்ளை மாதிரியான விஷயங்களை குறைக்கலாம். சாதி பிரச்சனை, மத பிரச்சனை எப்படி தீரும்? 1995வது வருஷம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட சாதி கலவரத்தை ஆராய்ஞ்ச ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் கமிஷன் சரியான வேலை இல்லாதவங்க மட்டும்தான் இது மாதிரியான கலவரத்துல ஈடுபடுறாங்க, அதனால தொழிற்பேட்டைகள் அமைச்சு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு பரிந்துரை செஞ்சிருந்தது. ஆகவே மத்திய மாநில அரசுகளே மேக் இன் இந்தியா திட்டம் வச்சிருக்கோம், முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திருக்கோம்னு மட்டும் சொல்லாம உண்மையிலேயே வேலை கொடுத்தா நல்லா தான் இருக்கும். செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். செய்தி கப்பால் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து செய்திகளை அலசுவதற்காக வருகை தந்திருக்கிறவர், தமிழகத்திற்கு பெரிய அறிமுகம் தேவையில்லாதவர், மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர், காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயதாரணி. உங்களை வரவேற்கிறேன். உங்களோடு இணைந்ததில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது டாப் 3 நியூஸ். டாப் 3 நியூஸில் மிக முக்கியமான செய்திகள், இந்த வாரத்தினுடைய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். டாப் 3 நியூஸ் பார்க்கலாம். டாப் 3 நியூஸில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய செய்தி, இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்பதால் தலாக் நடைமுறைக்கு இடமில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒரு வழக்கில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்கலாம்? இல்லை, குறிப்பாக இஸ்லாமிய சட்டம் என்பது பர்சனல் லா. அது அந்த சமூகத்திற்கான ஒரு தனி சட்டமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கீகாரம் பெற்று உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ போய் அந்த சட்டத்துக்குள்ள மாற்றங்களை வரவழைக்க மத்திய பாஜக அரசு நினைப்பு தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தோட பார்வை என்ன
என்பதை அறியாமல் பொறுப்பில்லாத ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க. தலாக் என்பது அவசியமா இல்லையா என்பது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த தனிநபர் சட்டத்திற்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள், அந்த தனி சட்டம் அவங்களுக்குன்னு ஒரு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள அரசியலமைப்பு சட்டத்தின் பால் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய எந்த பார்வையும் பார்க்கப்படாமல் கேட்காம ஒரு கவுண்டரை போடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அங்கே ஆண்கள் பெண்கள் அவங்களுடைய பார்வை என்ன, அந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களின் பார்வை என்ன, இதெல்லாம் பற்றி எதுவுமே கவலைப்படாமல் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த விஷயத்துல மகளிர் அமைப்புகள் வந்து தொடர்ச்சியா இது வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அதை தாண்டி ஒரு இஸ்லாமிய பெண் தொடுத்த வழக்கில் தானே உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இல்லை, அது முன் வச்சிருக்காங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த சமூகம் எழுந்து வந்து இதற்காக பேச வேண்டும் நான் நினைக்கிறேன். இப்போ தலாக் என்பது திடீரென்று ஒருத்தரை வந்து 3 முறை வார்த்தை மூலமாக சொல்வதால் விவாகரத்து, ஒரு வாழ்ந்த வாழ்க்கை 20 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் 5 நிமிஷத்தில் இல்லைன்னு ஆகிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது நமக்கு ஒரு பெண் என்ற முறையில் நான் அதை உள்ளுணர்வோடு பார்க்குறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதே நேரம் அந்த சமூகத்தை சார்ந்து இந்த சட்டம் பல ஆண்டு காலமாக நிலவில் இருந்துகிட்ருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் பால் உருவானது இது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெண்களே இதற்கு வந்து முதலாவது ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் அனைத்து அவங்க சார்பில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இதற்கு ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். அது தப்பே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரம் அந்த சமூகத்தின் பார்வை என்னன்னு தெரியாமல் ஒரு கவுண்டர் போடக்கூடாது. அது வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய தவறாக இருக்கும். தன்னிச்சையாக எதுவும் செய்யக்கூடாது. அதே நேரம் சமூகத்தை சார்ந்த பெண்களும் ஆண்களும் ஒரே போல ஒரு கருத்தாக ஒரு கமிட்டி போட்டு அதற்கென்று ஒரு ஆய்வு செய்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கொண்டு வந்தால் நிச்சயமாக அது உச்சநீதிமன்றத்தை தாக்கல் செய்கிறது மட்டும் கிடையாது, பாராளுமன்றத்திலே நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அந்த தனிச்சட்டத்தில் ஒரு மாற்றங்கள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அதை இது மாதிரி செய்யாமல் முறையாக அதை செய்தால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் முஸ்லீம் அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் இது வந்து புனித குரான் மற்றும் ஷரியத் சட்டத்தின் மூலம் வடிவமைக்கப்பட்டது, இதில் வந்து நீதிமன்றமோ அல்லது மற்றவர்களோ வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன் வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் மீதான மத்திய அரசினுடைய தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பார்வை தான் இதற்கான வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, இப்போது கடந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலம் அந்த நடைமுறை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்களும் இருக்கிறார்கள். அதை ஒரு பாதிப்பாக கருதாமல் தலாக் முடிந்த உடனேயே ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் அவருக்கு மறுமணம் நடந்து விடுகிறது. அந்த ஒரு நன்மையும் அதில் இருக்குது. ஒற்று வாழ முடியவில்லை என்றால் ரொம்ப நாள் இந்த டிவோர்ஸ் கோர்ட்ஸில் டிவோர்ஸே கிடைக்காம லோலோன்னு அலைஞ்சு இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து பெண்களோட வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சே போயிடுது பல நாள். அப்படியெல்லாம் வருஷக்கணக்காக 20 வருஷம் டைவர்ஸ் கிடைக்காத ஆள்லாம் உண்டு. அதற்கு மனம் ஒத்து வாழ முடியவில்லை என்றால் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த மறுமண வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையாக நல்லா இருக்கும், 2 பேருக்குமே நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட பார்வை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் வலுப்பெற்று இருக்கு. ஆகையால் ஒருவேளை இதற்குண்டான வாய்ப்பு வந்து இந்த இஸ்லாமிய தலாக்கில் அது ஒரு நன்மையை கூட பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரம் 20 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு ஏஜ் வந்த பிறகு திடீர்னு கணவனுக்கு ஒரு கோபம் வந்தால் தலாக்குன்னு சொல்லிட்டா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன, அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களின் பிரச்சனை என்ன, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த பெண் வந்து கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறாள். அங்கே அது தீமையாக முடியுது. ஆகையால் தலாக்கோட நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அது இளம் வயதில் நடந்தால் அது மறுமணத்திற்கு வழி, ஒரு வயது கடந்து நடந்தால் அங்கே வாழ்க்கையே இல்லாமல் போயிடுது. அப்படிலாம் வரும்பொழுது இதை ஒரு சரியான பார்வையோடு பார்த்து எது நன்மை, இன்றைக்கி கோர்ட்டில் கொடுக்குற டிவோர்ஸ் கூட எவ்வளோ சீக்கிரம் வருதுங்கிறது இருக்குது. தேவையில்லாத அதாவது கொடுக்கக்கூடாத கேஸில் டிவோர்ஸை சீக்கிரம் கொடுத்து ஒரு வழியாக நாசமாக்கிறான். கோர்ட்டும் அப்படி இருக்குது. நான் யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக சொல்ல, இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஆகையால் ரெண்டுத்துலேயுமே சாதக பாதகங்கள் இருக்கிறது. இதை சமாளித்து செல்ல வேண்டிய கடமையில் அந்த மனுதாரர்களும் எதிர் மனுதாரர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் நன்மை நடப்பின் எதுவுமே சாதகமாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஒரு விஷயம் இருக்குமா இருந்தால்
அந்த விஷயம் நல்லதாக கூட இருக்கலாம். அதில் சில மாற்றங்களை, தேவையான மாற்றங்களை அந்த தனிச்சட்டமே சமூகமே செய்யலாம். இப்போ அவங்க எங்களோட சட்டத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த சமூகமே எழுந்து வந்து இந்த தலாக் சட்டத்தில் இப்படி இப்படி இருந்தால் தான் தலாக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் வலிமைப்படுத்தலாம் அதை. ஆனால் அதே நேரம் இளம் வயதில் இருவரும் ஒத்து வந்து தலாக்கு பை கன்சென்ட் வந்தால் அது இன்னும் நல்லது. ஆகையால் அப்படிப்பட்ட மாற்றங்கள் தேவைக்கேற்ற விஷயங்களாக ஷரியத் சட்டங்கள் மாற்றங்களை அவங்களே உருவாக்கிக்கலாம். அதை அவங்க கோர்ட்டு முன்னாடி சொல்லி அதை உறுதி செய்யலாம். அது ஒரு மாற்று வழியாக இருக்கும். டாப் 3 நியூஸில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது, கடந்த வாரத்தில் தமிழக அரசு அல்லது தமிழக மக்களின் மீதான ஒரு தாக்குதலாகவே பார்க்கப்பட்ட பல்வேறு அமைப்புகளால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விஷயம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் மத்திய அரசினுடைய திடீர் பின்வாங்கல். இந்த செய்தி அப்படிங்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. நிறைய கட்சிகள், நிறைய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்கலாம்? குறிப்பாக வந்து காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்றுக்குழு, இது இரண்டுமே நம்முடைய உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி உடனடியாக 4 வாரத்தில் அமைக்க பெற வேண்டிய ஒன்று. கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆகலை. நாங்கள் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே கடைசி லாஸ்ட் லேப்பில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அதே நேரம் அதன் பின்னர் நம்முடைய ஆட்சி இல்லை, உடனடியாக பாஜக ஆட்சி பிடிக்கிறது. அதன் பின்னர் அவங்க முதலாவது செய்திருக்க வேண்டியது மேலாண்மை வாரியம் அமைத்து ஒழுங்காற்றுக்குழு அமைத்திருந்தால் இன்னைக்கு நாம் இவ்வளோ போராட்டமே நடத்த வேண்டாம். அதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு இதில் பின்வாங்குறாங்கன்னா உண்மையாகவே பாஜக அரசாங்கத்திற்கு உள்நோக்கம் இருக்கிறது. அதை தான் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. அதை கைவிட வேண்டும். உடனடியாக இந்த ஒழுங்காற்றுக்குழுவும் மேலாண்மை வாரியமும் அமைத்தால்தான் நியாயமாக கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழையில் எவ்வளவு நீர்த்தேக்கம் இருக்கிறது, அந்த அளவு என்பது ஒழுங்காற்றுக்குழுவால் கண்காணிக்கப்பட்டு நமக்கும் சரியான அளவு கொண்டு சேர்க்கப்படும். அவங்களும் பொய் சொல்ல முடியாது, இங்கேயும் நாம் பொய் சொல்லி பெற முடியாது. 2 பக்கமும் கண்காணிப்பு இருக்கும். நமக்கு தேவையும் நியாயமான முறையில் கொண்டு சேர்க்கப்படும். இதில் அரசியல் ஆக்கப்படுவதற்கு ஒரு தீர்வு என்பது ஏற்படும். இது அமைந்தா நீங்க சொல்வதன்படி பார்த்தா காங்கிரஸ் மத்திய அரசில் தொடர்ந்து இருந்தால் இந்நேரத்துக்கு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்கலாம். ஏன்னா அது கெசட்ல நோட்டிஃபை பண்ணும் பொழுதே மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்றுக்குழுவும் அமைக்கப்பெற வேண்டும், மானிட்டரிங் கமிட்டி, இது ரெண்டுமே அமைக்கப்பெற வேண்டும் என்பது அன்றைய அமைச்சரின் பாராளுமன்ற பேச்சிலே இருக்கு. கர்நாடக காங்கிரசினுடைய எதிர்ப்பை மீறி அது நடந்திருக்குமா? இல்லை, இது அமையறதுனால ஒரு தவறு இல்லை. கர்நாடகா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம், ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி இது வந்து நீங்களும் அதில் இத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க, அவங்களும் இருக்காங்க, இது பேசி அது அளவை எவ்வளோ இருக்குது, உங்கள் குடிநீர் தேவை என்ன என்பதை கரெக்டாக விலாவரியாக அந்தந்த ஸ்டேஜஸில் எவ்ரி 6 months அதை வந்து மானிட்டரிங்கில் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடுக்கு தண்ணி தரப்படணும்னு கர்நாடகாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அளவு வெளிப்படைத்தன்மையோடு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் உங்களுடைய அளவு என்பது சரியாக வந்து சேரக்கு உறுதி செய்யப்படும்னு 2 தரப்புலையும் கன்வின்ஸ் பண்ணியே அந்த வாரியத்தை அமைச்சிருப்போம். அது பண்ணியிருக்கலாம். அதையே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்ய மறுக்குதுன்னு எனக்கு தெரியல. எந்த அரசாங்கத்தையுமே கன்வின்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம பல்வேறு விஷயங்களில் நாம் வந்து ஏற்றுக்கிறது இல்லை தமிழ்நாட்டில், அதே போல் கர்நாடகாவும் ஏற்றுக்கிறது இல்லை. 2 சைட்லேயும் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம். இப்போ இந்த மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழுலாம் இல்லாமலேயே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தண்ணீர் பெறப்பட்டது தான். அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையால் அன்னைக்கு பேச்சுவார்த்தை நல்லபடியாக செய்யப்பட்டது. அணைகள்லாம் கட்டப்படாமல் இருந்துச்சு. இல்ல கட்டப்படாது, அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதே நேரம் பேச்சுவார்த்தை என்பது என்றைக்குமே தீர்வுக்கு அதுதான் வழி. இன்னைக்கு நீங்க என்னதான் கேஸ் போட்டாலும், என்னதான் நான் ஒரு அட்வொகேட் தான், 25 years கம்ப்ளீட் பண்ண போறேன், சுப்ரீம் கோர்ட் பிராக்டிஸ் இருந்தாலும் கூட என்னுடைய வலிமையான பார்வை என்பது முதலாவது கன்சிலேட்டரி டாக், பேச்சுவார்த்தை தான் எதுக்குமே முதல் தீர்வு. அதன் பின்னர் தான் இந்த வழக்காடு மன்றங்கள். வழக்காடு மன்றங்களுக்கு பிறகும் தீர்வு என்பது நிரந்தரமாக கருத முடியாது. ஒரு ஆர்டர் கொடுத்துட்டனால மட்டும் எல்லாம் நடந்துரும் சொல்ல முடியாது. அதை நல்லபடியாக பேச்சுவார்த்தை மூலமாக அவர்களை நம் பக்கம் பார்க்க வைத்து அதை சரி செய்து அந்த தண்ணீரை பெறுவது என்பது உறுதியாக செய்ய முடிந்த ஒன்று. ஆனால் நம் தமிழகத்தில் அதற்கென்று முயற்சி இல்லை. இங்கே ஒரு ஒருமித்த குரலில் பேசுறதுக்கே யாருமே இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றல மத்திய அரசு நாம் அழுத்தம் கொடுக்க.
ஆகையால் இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் இங்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கும் வரை கர்நாடகாவை ஒருபொழுதும் வழிக்கு கொண்டு வரதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறேன். ஏற்கனவே நம்ம நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே மைசூர் மகாராஜாவுடனே இந்த காவிரி விஷயம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அது இன்றும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நீடித்து காவிரி இடைக்கால நடுவர் தீர்ப்பாயம், அதன் பிறகு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு 2007, அதன் பிறகு தற்பொழுது மேலாண்மை வாரியம் வரைக்கும் அமைக்க சொல்லி உத்தரவு கிடைத்தும் இந்த பிரச்சனையில் தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தற்பொழுது தீர்ப்பு வரை வந்த பிறகும், இந்தியாவினுடைய உச்சம் என்று பார்க்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகும் இன்னும் நமக்கான நீதி கிடைக்கல. இது வேற எப்படி தான் நம்ம முன்னெடுக்கிறது? இல்லை, ஆக்சுவலாக இது எப்படி, இந்த தமிழ்நாடு ஒரு முற்றுகை மாநிலம். இப்போ நமக்கு தண்ணீர் பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள வேண்டிய முதல் இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, பெற வேண்டிய தண்ணீரை முறையாக பெற வேண்டும். இந்த ரெண்டுமே இப்போ நம்ம சைடில் இது ரெண்டும் நடக்கலை. நம்ம உள்நாட்டு குளங்கள் எல்லாமே, ஏரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தூர்வாரப்படணும் ஒவ்வொரு ஆண்டும். அதற்கென்று நிதிகள் பிடபிள்யூடியில் பொதுப்பணித்துறையில் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதை முறையே பயன்படுத்தி நீங்கள் அந்த தூர்வாரும் பணியை செப்பனே செய்து அந்த நீரை தேக்கி வைத்தாலே நம்முடைய 2 போகத்திற்காகும். அது ஒரு போகத்துக்கு தான் நாம் எதிர்பார்க்கணும் வெளியிலேருந்து தண்ணி. அப்படிப்பட்ட செழிப்பான ஒரு நிலையை தமிழகத்தில் உருவாக்க முடியும். ஆனால் ஏன் நம்முடைய அரசுகள் உருவாக்கவில்லை? தேவையில்லாமல் மணலை அள்ளிட்டு போயிடுறாங்க. எங்கே மணல் தேவையோ தண்ணீரை பிடித்து நிறுத்த அங்கே மணல் இல்லை. எங்கே மணல் தேவையில்லையோ அங்கே அபரீதமாக சகதியாக கொட்டி கிடக்கிறது. அங்கே தண்ணி தேங்க முடியாமல் வடிஞ்சு கடலில் போய் சேர்ந்துருது. ஆகையால் முதல் நீர் மேலாண்மை என்பது தமிழகத்தில் செம்மைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்வை நமக்கு. இரண்டாவதாக இது தொடர்ந்து செய்யணும். இது ஒரு நாள் வேலை கிடையாது, டெய்லி பண்ண வேண்டியது. அடுத்தது, மழை என்பது அப்பப்போ பெய்யறது. அந்த மழை பெய்கிற காலத்தில் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை நாம் பெற வேண்டுமானால் தொடர்ந்து அது பேச்சுவார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கணும், சுமூக நிலை இருந்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்க மாநிலம் என்ன ஏதாவது எதிர்நாடா? கிடையவே கிடையாது. நம்முடைய அண்டை மாநிலம் தானே. அங்கே கூடவா நம்மளால சுமூகமாக இருக்க முடியாது? நிச்சயமாக இருக்க முடியும். பேச்சுவார்த்தை மூலமாக அதை செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். எப்படி நம்ம நீர்நிலைகளை மேலாண்மையை பண்ணிகிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி அண்டை மாநிலங்களோட உறவை தொடர்ந்து நாம் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த தண்ணீரை, ஏன்னா முற்றுகை மாநிலங்கிறதுனால சொல்கிறேன், தமிழகத்துக்கு பெற வேண்டிய தண்ணீரை தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலமாக நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். இதெல்லாம் சாத்தியம். முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. அரசியல் சூழ்நிலைகள் தான் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கே தவிர இங்கே அதற்கென்று முயற்சிகள், வெறும் கட்சி அரசியல் நடத்துவது, அதற்கென்று முயற்சிகள் எடுப்பதில் பல்வேறு சுணக்கங்களை காண்பிப்பது, இதனால்தான் நம்ம தண்ணி பிரச்சனை இவ்வளோ தூரம் தலைவிரிச்சு ஆடுது. ஆனால் இதற்கு தீர்வு காண முடியும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த 2 வழிகளில் இதை முழுமையாக தீர்வு காண முடியும். நிச்சயமா தீர்வு காண முடியாத பிரச்சனையே இல்லை. நீங்கள் குறிப்பிடுறது போலவே பார்த்தால் கூட 2 போகத்திற்கான தண்ணீரை நம்மாலே உருவாக்கி கொள்ள முடியும், தேக்கிக் கொள்ள முடியும் என்றாலும் கூட அந்த எஞ்சி இருக்கக்கூடிய 1 போக தண்ணீரை நாம் கர்நாடகாவிலிருந்து காவிரியின் வாயிலாக பெற்றே ஆக வேண்டி என்ற சூழலில் நமக்கு இன்னும் அது வரவில்லை, நமக்கு இன்னும் அது கிடைக்கவில்லைங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தை தீர்க்க வேண்டிய, ஏன்னா இது அண்டை மாநில பிரச்சனை அப்படிங்கிறனால, 2 மாநில உறவுங்கிறனால இதை தீர்க்க வேண்டிய மத்திய அரசு தமிழகத்தை ஓரவஞ்சனையுடன் நடத்துகிறதா? ஏன்னா இந்த கேள்வி அப்படிங்கிறது நிறைய அமைப்புகளாலே முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. மத்திய அரசு திடீரென அந்த பின்வாங்கலை செய்த உடனே இது பல்வேறு தரப்பிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது, ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருந்தது. மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறதா, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறதா? இல்லை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் டெக்னிக்கலாக அவங்களால மத்திய அரசால் பதில் சொல்ல முடியல. எதனால் ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுங்கிறதுக்கு இதுவரைக்கும் அதோடைய அமைச்சர் பேசவே இல்லை, பிரதம அமைச்சரும் இதை பற்றி பேசவே இல்லை. ஆகையால் என்னுடைய கருத்து என்னென்னா, இவங்க அரசியலுக்கான முனைப்பு தான் இருக்குது, அதுதான் பார்க்க முடியுது. பாஜக மீண்டும் கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அது நல்லா தெரியுது. ஆனால் அதற்காக ஒரு தண்ணீர் அரசியலை தமிழகத்தோடு தூண்டி விட்டுட்டே இருக்க வேண்டாம். அவங்க இதை நல்லபடியாக சுமூகமாக, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட பேசி நல்லபடியாக இந்த தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் பிரதம அமைச்சர் இருக்கிறார். ஏன்னா எங்களுடைய பிரதம அமைச்சராக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த வேலையை முறையாக பண்ணாங்க. அந்த டைமில் பிஜேபி தான் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் எங்களால் அதை செய்ய முடிந்தது, அந்த தண்ணீரை பெற முடிந்தது. ஆகையால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு இருந்த பொழுது ஏன் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி பிரதம அமைச்சரால் திரு மோடி அவர்களால் ஏன் செய்ய முடியாது? இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் செய்ய முடிஞ்சா திரு மோடி அவர்களும் செய்யணும் இல்லையா? அதே வேலையை செய்யலாம் இல்லையா? முடியாதுன்னு கிடையாது. ஆகையால் முடியாத ஒன்றை
முடித்து காமிக்க வேண்டிய இடத்துல தான் பிரதம அமைச்சர் 56 இன்ச் எனக்கு நெஞ்சளவு இருக்குன்ட்டு பெருமையாக சொன்னார். அதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நமக்கு நிராகரிப்பு பண்ணிட்டு இருக்காருன்னா அப்போ அந்த பெருமையாக சொன்னதெல்லாம் எங்கே போச்சுன்னு தான் என்னுடைய கேள்வி. அடுத்த செய்திக்கு செல்லலாம். டாப் 3ல முதலாவதாக இருக்கக்கூடிய செய்தி, கடந்த வாரத்தில் தமிழக அளவில் ஏன் இந்திய அளவிலேயே கூட மிகவும் உற்று நோக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலம் குன்றி நம்முடைய தமிழக முதல்வர் இருக்கிறார். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆட்சி பணியை, நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழகத்திற்கு பொறுப்பு முதல்வர் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தற்காலிக முதல்வரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த விஷயம் குறித்து இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்கலாம்? இல்லை, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் இப்போ கடைசி கூட்டத்தொடரில் கூட எல்லா நாளும் அவங்களால வர முடியலனா கூட முக்கியமான மானிய கோரிக்கைகள் நடந்த பொழுது பங்கெடுத்தார்கள், பேசினார்கள். நிறைய 110 அறிக்கைகள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட 110 அறிக்கைகள் அறிவித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பும் அவரிடம் இருந்தது. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்ட கூட்டத்தொடர்லேயே என்னுடைய தொகுதிக்கு கோதையார் நீர்மின் திட்டம் விரிவாக்கம், அந்த மாடர்னைசேஷன் நவீனமயமாக்குறதுக்கு நிதி ஒதுக்கினாங்க. அது என்னுடைய கோரிக்கையை ஏற்று அதே மாதிரி 9 மாத பேர்கால விடுப்பு அரசு துறைக்கு அறிவிச்சிருக்காங்க. நான் கேட்டது அது சமூக நலத்துறையில். அதை வந்து இது தனியார் துறைக்கும் நீட்டிங்கன்னு நான் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன். தனியாருக்கும் நீட்டிச்சு அதை இந்த கருவுற்ற நாள்லேருந்து குழந்தைக்கு 1 வயசு வரைக்கும் தாய் சேய் நலன் கருதி அதை பிரித்து எடுத்துக்கிற அளவுக்கு அதை ஒரு சட்டத்தை கைட்லைன்ஸை கொண்டாங்க. இப்படின்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நானே பண்ணியிருக்கேன். அவங்க அதுக்கு அறிவிப்பாகவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் நீண்ட நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வர முடியாது வெளியில் அப்படிங்கிற இந்த செய்திகள்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு மனம் வருத்தம் தான் இருக்குது. நிச்சயமாக அவங்க விரைவில் சீக்கிரம் குணமடைந்து நல்லபடியாக வந்து மீண்டும் சட்டமன்றத்தில் அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்ற ஆசை என்னை போன்றவர்களுக்கு ரொம்பவே இருக்கு. விவாதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருக்கு. ஆகையால் ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான அடுத்த படிக்கு தமிழகத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆவல் நிச்சயமாக என்னை போன்றவருக்கு. ஒரு பெண் முதலமைச்சர், பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு பயங்கரமாக போராடி வந்தவங்க, அவங்கள நாமெல்லாம் ஒரு உதாரணமாக பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு சரி ஏதோ ஒரு சின்ன ஃபீவர் வந்துருவாங்க அப்படின்னு நான்லாம் ரொம்பவே நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நாள் கடந்துக்கிட்டே போகுது. தினந்தோறும் ஒரு நியூஸ் தீவிரமாயிட்டே இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை பொய் ஒன்றுமே புரியல. ஆனால் அதே நேரம் இன்னும் ரொம்ப நாள் ஆகும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர இப்படிங்கிற செய்தி நேற்றைய தினம் மீண்டும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தால் சொல்லப்பட்டிருக்கு. டாக்டர்ஸும் அதை சொல்லும் பொழுது இது என்ன பிரச்சனை இருக்குமோ, ஏன் ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு நிர்வாகம் அதோட சீர்குலைவு என்று வந்துவிடக்கூடாது என்பதில் என்னை போன்றவர்களுக்கும் இன்னும் பல்வேறு கட்சிகளுக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நமக்கு அந்த உணர்வு இருக்கிறது. நாளைக்கு ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் தீவிரப்பட்டு விடக்கூடாது. ஆகையால் அவரிடத்தில் இருந்து, ஏன்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துல அவர் இல்லைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நியூஸு. ஏன்னா அவங்கள பற்றி நம்ம நல்லா புரிஞ்சிட்ருக்கோம். தினந்தோறும் அவரை சட்டசபையில் சந்திக்கிற நபர்கள் நாங்கள்லாம். அதனால் அவங்க வரணும், வந்து ஒர்க் பண்ணணும்னு நாம் ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனால் அதே நேரம் நீங்கள் ரொம்ப நாள் ஆகும் இது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துலையே கூட இல்லை. இதுதான் நமக்கு புரியுது. அவங்க அடுத்த லெவல், செகண்ட் லெவலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியலையோ, இல்லை கையெழுத்திட முடியலையோ, இல்லை என்ன அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த தமிழகத்தில் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இன்னும் அவங்க ட்ரீட்மெண்ட் முடியலையோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஆகையால் ஒரு பொறுப்பு முதல்வரோ இல்லை அவங்க இடத்த நிரப்புறதுக்கோ இல்லை அவங்க அடுத்தபடியாக ஒருத்தரோ யாராவது ஒருத்தரை அவங்கக்குள்ளே தேர்ந்தெடுத்து அவங்க அறிவிக்கலாம். அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. இது வந்து அரசு தரப்புல இல்லை அதிகாரி தரப்புல எடுக்கிற முடிவு கிடையாது. எதிர்கட்சிகள் வலியுறுத்த முடியுமே தவிர அவர்கள் கட்சி தான் அதை முடிவெடுக்க வேண்டும். ஆளும் அதிமுக ஒருங்கிணைந்து எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை கொண்டு வந்து அவர் வந்து கையெழுத்திடுற இடத்துல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ண. ஒருவேளை அம்மையார் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற இடத்துல இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா
அவங்களே ஒருத்தர் அறிவிச்சாங்க அப்படிங்கிறது மருத்துவமனையிலிருந்தே அதிகாரிகளோட ஆலோசனைகள் நடத்திட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வருது. நிறைய விஷயங்கள் அறிவுறுத்திட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வந்துட்டு தானே இருக்கு. தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தில் பார்க்கும் பொழுது முன்பு எப்படி ஆட்சி இருந்ததோ அதே போல தான் இப்பொழுதும் நீடித்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவிலான எந்த விஷயமும் நடந்தேறவில்லை, சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலையவில்லை. ஒருவேளை குலைந்து விடலாமோ என்ற ஒரு அச்சம் தானே தவிர இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இயல்பாக தானே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை என்றாலும் கூட நேரடியாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தல் செய்யக்கூடிய இடத்தில் இல்லைங்கிற தகவலும் வந்து கொண்டு இருக்குது. இப்போ அவங்க உடல்நிலை இன்னும் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருக்கணும், நேரடியாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியல. இந்த அதிகாரிகள் அவங்களோட அட்வைசர்ஸ் ஒரு 4-5 பேர் அவங்க மூலமாக தான் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களோட நேரடி இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா ஒருத்தர் அந்த டீமையே ஹெட் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா? ஆகையால் தான் வந்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் பொறுப்பு முதல்வர் ஒருவரை அறிவிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை கூறப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இது வந்து கட்டாயம் ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுக்கிற இடத்துல இப்போ இருந்தாங்கன்னா அவங்க வந்து முடிவு எடுத்து அறிவிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஒருவேளை அவங்க ரொம்ப சிக்காக இருந்து அவங்களால அறிவிக்க முடியாத இடத்துல இருந்தாலும் அந்த கட்சி தீர்மானிக்கலாம். இந்த கட்சியில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்கள், கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், முக்கிய பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட ஒரு முடிவு எடுக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இது பியூர்லி ஆளும் கட்சியுடைய அவங்களுடைய பலத்தை சார்ந்த விஷயம். இதில் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கலாம், ஆலோசனை முன்வைக்கலாமே தவிர எதையும் நாம் கட்டாயப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இல்லை என்பது தான் என்னுடைய ஆழமான கருத்து. தேவை இருப்பின் தான் அப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் கொடுக்கணும், தேவை இல்லைன்னா அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. சட்டமன்றம் நன்கு தெரிந்தவர் நீங்கள். இந்த விஷயத்தில் ஒரு முதல்வர் அன்பில்லா இருக்கிற ஒரு சூழலில் இப்படியான கோரிக்கைகள் எழறதை எப்படி பார்க்கலாம்? ஒரு பொறுப்பு முதல்வர் அவசியமாக அந்த இடத்துக்கு? ஏன்னா இந்த மாதிரியான நீண்டகால நாட்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பொறுப்பு முதல்வர் அல்லது ஒரு தற்காலிக முதல்வர் அல்லது ஒரு துணை முதல்வருங்கிற அல்லது ஒரு அமைச்சரவை குழு அப்படிங்கிறது, ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைச்சரவை குழுங்கிறது ஒரு அவசியமாக ஒரு ஆட்சியை நிர்வகிக்கிறதுக்கு? இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக அப்படி ஒரு அமைச்சரவை குழு வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. ஒரு அட்வைசர்ஸ் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களோட குழுவும் இயங்கிட்டு தான் இருக்குது. இந்த 2 குழுவும் தான் இப்போ நிர்வகிச்சிட்ருக்கு அரசாங்கத்தை. அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு முதல்வர் தேவை, இல்லைன்னா ஒரு துணை முதல்வர், ஏதோ ஒரு பேரை வச்சுக்கலாம், அதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆகையால் அந்த குழுவை வந்து அவங்க இப்போ அன்அஃபிஷியலாக அப்படி இயங்கிட்டு இருக்கிற அந்த குழு அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டு இயங்கப்படும். எதற்கு அது அஃபிஷியலாக தேவைன்னா குறிப்பாக அதுதான் பொறுப்பு. நாளைக்கு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற வரைக்கும் யாருக்கும் பொறுப்பு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடக்கும் பொழுது சிக்கா இருக்கிற சீஃப் மினிஸ்டரை தான் குற்றம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் பொறுப்பில் இருப்பவர் தவறு என்ன தப்பு பண்ணாருன்னு பார்க்கலாம். அக்கௌண்டபிலிட்டி யார் மேலே கொண்டு வருவீங்க? சிக்கா இருக்கிற முதல்வர் மேலே கொண்டு வர முடியுமா? அது கூடவும் கூடாது. ஆகையால் ஒரு பெரிய தவறு நடக்கும்பொழுது ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடும். அது மக்களுக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டதாக பார்க்கப்படும். ஆகையால் தான் அந்த பொறுப்பு ஒரு குழுக்கட்டையோ இல்லையோ அஃபிஷியலாக அறிவிக்க வேண்டிய இடத்துல கட்டாயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்றால் அந்த அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் தப்பு நடக்கும் பொழுது. அதுக்காக தான் தேவை அது. ஒவ்வொரு வாரமும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும். அதில் ரொம்ப பெரிய நிகழ்வின் காரணமாக அல்லது வேறு ஏதேனும் விஷயங்கள் காரணமாக ஒரு செய்தி, முக்கியத்துவம் பெற்ற செய்தி பெரிய அளவில் ஊடக வெளிச்சத்தில் இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது மக்கள் இடையே கொண்டு சேர்க்கப்படாமல் போயிருக்கலாம் போதுமான அளவில். அப்படியான ஒரு மிக முக்கியமான செய்தியை எடுத்து தான் நம்ம பார்க்குறோம். அந்த செய்தி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது காணாமல் போன செய்தி. காணாமல் போன செய்திகளை எடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இந்த முறை. ஏன்னா மிகப்பெரிய செய்திகள் இருந்ததுனால பல்வேறு முக்கியத்துவம் பெற்ற செய்திகள் பெரிய அளவில் ஊடக வெளிச்சத்தில் இல்லாமல் போயிருந்தது. குறிப்பாக ஆணவ படுகொலை, லாக்அப் டெத், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி பெரிய அளவில் இந்திய அளவில் விவாதிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தி தமிழக அளவில் ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தில் இந்த முறை இல்லாமல் போய்விட்டது. அந்த விஷயம் அப்படிங்கிறது ரோஹித் வெமுலாவினுடைய தற்கொலை. அதை தொடர்ந்து அந்த தற்கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆணையம் தற்பொழுது அறிக்கையை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கை, இந்த விவகாரம் தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஹைதராபாத் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவரான ரோஹித் வெமுலாவின் தற்கொலைக்கு சொந்த பிரச்சினை காரணமாக இருக்கலாம் என்றும்
அவர் தலித் இனத்தைச் சேர்ந்தவரா என்பது சந்தேகமாக உள்ளது என்றும் ரோஹித் விமலாவின் தற்கொலை குறித்த விசாரணை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரோஹித் விமுலா ஹைதராபாத் பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்து வந்தார். இவர் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தலித் என்ற காரணத்தால் பல்கலைக்கழக நிர்வாகம் அலைக்கழித்ததும் பின்னர் இடைநீக்கம் செய்ததுமே ரோஹித் தற்கொலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் அப்போது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானியும் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயாவும் தான் அவரை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் இவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க நீதிபதி ரூபன்வால் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரோஹித் தலித் இனத்தைச் சேர்ந்தவர்தானா என்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக உள்ளது. ஏனெனில் அவரது பெயரில் தலித் என சாதிச் சான்றிதழ் இருந்தாலும் அவரது தாய் ராதிகா தலித் என்பதற்கான ஆதாரம் இல்லை. எனவே சலுகைகளை பெறுவதற்காக ரோஹித்திற்கு தலித் என சான்றிதழ் வாங்கி இருக்கலாம் என ஆணையம் கருதுகிறது. மேலும் ரோஹித் விமுலா சொந்த பிரச்சனையால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என ஆணையம் கருதுகிறது. மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி மற்றும் பண்டாரு தத்தாத்ரேயா ஆகியோருக்கு எதிராகவோ பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு எதிராகவோ எந்தவித குற்றச்சாட்டும் இந்த அறிக்கையில் கூறப்படவில்லை என தெரிகிறது. இந்த செய்தியை நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, குறிப்பாக ரோஹித் விமலாவை பொறுத்த வரைக்கும் அந்த சான்றிதழ் வழங்கப்பட்டதில் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்க இந்த ஆணையம். இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது என்னுடைய கேள்வி, அதிகாரிகள் உரிய ஆய்வுக்கு பிறகு தானே இந்த சான்றிதழை வழங்குறாங்க. அப்போ சான்றிதழ் ஒன்று போராத ஒருத்தர் தலித்துன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே அவங்க என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்க அம்மா படிக்காத நபராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த சான்றிதழை பெறாதவராக இருக்கலாம். அதற்கு அவசியம் அவங்களுக்கு ஏற்படலையா இருக்கும். இந்த பையன் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதற்குண்டான அடுத்த மேல் படிப்புக்கு விருப்பப்பட்டதுனால தாயார் முறையான சான்றிதழை அவங்க மகனுக்கு பெற்றிருக்கலாம். இல்லை சான்றிதழ் பெற வேண்டிய அந்த 10th ஸ்டாண்டர்ட் சான்றிதழ்ங்கிறது ரொம்ப லேட்டாக தான் வந்தது. இல்லைனா சான்றிதழ் வேலைக்கெல்லாம் போய் தேவனா வாங்கின காலமெல்லாம் உண்டு. அது ராதிகா அந்த அம்மா அவங்க தாயாரோட காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கும். அதன் பின்னர் இப்போ மகனுக்காக அவங்க சான்றிதழ் முறையாக கரெக்டாக வாங்கியிருப்பாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எஸ்சியான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆணையத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இல்லை தந்தையோடைய பேக்ரவுண்டை கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை அந்த தாயாரோடைய பேக்ரவுண்ட்லேயே எஸ்சி யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு சாத்தியமில்லாத விஷயமே கிடையாது. வேண்டுமென்றே மேம்புல் மேய்ந்தது போல் இந்த ஆணையம் செயல்பட்டிருக்கு. எந்த முறையான தகவல்களோடு செயல்படலைங்கிறது தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அள்ளித்தளித்த கோலத்தில் ஒரு ஆணையம் ஒரு ரிப்போர்ட்டை மனிதவள மேம்பாட்டுத்துறை மூலமாக அவங்க சமர்ப்பிக்கிறாங்கன்னா இது உண்மையாகவே இது மென்மேலும் இந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி இருக்கிறது. இதில் ஒரு தீர்வு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ரோஹித் விமலாவுடைய மரணம் நேரடியாக இவர்கள் இந்த அமைச்சர்கள் மற்றும் இன்னும் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தூண்டுதல், இவர்களுடைய அறிக்கைகள், இவர்களுடைய டார்ச்சர்னால தான் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இறந்திருக்காருன்ட்டு சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி அதுதான் மீண்டும் மீண்டும் இந்த ஆணையத்துடைய ரிப்போர்ட்லேயும் நமக்கு வெளிப்படுகிறது. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ரிப்போர்ட்டில் ஹைப்பத்தட்டிக்கலாகவே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னீங்க, ஆம் இப்படி இருக்கலாம், இப்படி செய்யலாம், இப்படி தான் அந்த ரிப்போர்ட்டில் எல்லா இடங்கள்லையும் கூறப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இட்ஸ் மோர் ஹைப்போதட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. அவங்க ரொம்ப மேம்போக்காக பார்த்து ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணல. அது எல்லா சந்தேகங்களோடு ஒரு ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கிறதுக்கு இந்த ஆணையம் என்னத்துக்கு? அப்படி ஒரு ஆணையத்தை அமைச்சு அந்த மெம்பர்ஸை அமைச்சதே இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை வேண்டுமென்றே பல்வேறு உண்மைகளை மறைப்பதற்காக டியூட்டர் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆணையம் சரியாக செயல்படவில்லை. ரோஹித் விமலாவின் மரணத்தில் இன்னும் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. அவைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். உண்மை நிலைமை மக்களுக்கு அறியப்பட வேண்டும்.
இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து ஒரு ஸ்மிருதி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அப்போது இருந்த ஸ்மிருதி இராணியினுடைய பெயரோ அல்லது அந்த பல்கலைக்கழக நிர்வாகிகளின் பெயரோ இடம்பெறவில்லை. அவங்களால தான் வந்து அவங்களுடைய தூண்டுதலின் பேர் தான் இவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்கிற விஷயம் இல்லை. ஒரு தனிப்பட்ட முறையிலான அல்லது மன வருத்தத்தால் வந்து இவர் தற்கொலை செஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், சொந்த பிரச்சனையால் தான் தற்கொலை செஞ்சிருக்காருங்கிற ஒரு விஷயம் தான் அதில் இடம்பெற்றிருக்கு. இல்லை, அது வந்து அப்படி நாம் இதையே இவங்க சான்றிதழே இப்படி தப்பு தப்பாக சொல்லும் பொழுது அதில் கூறப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் கிரெடன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதெல்லாம் ரிலை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ப தகுந்த விஷயங்களாக அது இல்லை. இந்த ஆணையத்தோட ரிப்போர்ட்டே முழுமையாக தவறாக இருக்குன்னு என்னுடைய கருத்து. இந்தியாவில் பாஜக ஆட்சி வந்த பிறகு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இதை விட ஒரு நல்ல சான்று இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரோஹித் விமலாவின் மரணம், அதுபோல் இந்த மாதிரி அந்த மரணத்தை குறித்த ஆய்வு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட நிலைக்கு மென்மேலும் தள்ளப்படுகிறது, நியாயம் என்பது இல்லை என்பது தான் இதில் காணப்படுகிறது. பாஜக முழுக்க முழுக்க அவங்களுடைய சுய ரூபத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இது பாஜக அரசுக்கு ஏற்பட்ட பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்கிறேன். அடுத்த செக்மெண்ட்டில் செல்லலாம். அடுத்த செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தில் மிக முக்கிய தலைவர்கள் அல்லது பிரபலங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு, அது எந்த அளவுக்கு சர்ச்சைகளை கிளப்பிருந்துச்சு, அதில் எந்த அளவுக்கு உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பகுதி அவங்க சொன்னது. அவங்க சொன்னதில் இந்த வாரம் சொல்லி இருக்கிறது இல்லை, எழுதி இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி, ராஜ்யசபா நியமன எம்பியான சுப்பிரமணியன் சுவாமி உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதற்கு முன்பாகவே ட்விட்டரிலும் அதை பதிவிட்டிருக்கிறாரு. தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அல்லது உள்துறை ஆட்சிங்கிறது கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதற்குண்டான அவர் எப்பயுமே முந்திக்கிட்டு எல்லாம் சொல்லிடுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து அதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்பது எனக்கு தென்படுறதா தெரியல. ஏன்னா முதலமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னுமே உடனே அந்த முடிவுகளுக்குள் நாம் வந்துவிடக்கூடாது. ஒருவேளை தொடர்ந்து 2-3 ஆண்டுகள், ஒரு ஆண்டுக்கு மேலே அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படியெல்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் தான் அது எதிர்க்கட்சிகள் மற்றும் இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு சூழ்நிலைகள், தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் பொறுத்து தான் அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 நாள் முதலமைச்சர் போயிருக்காங்கன்னு சொன்ன உடனேயே ஜனாதிபதி ஆட்சி வர வேண்டும் என்று சொல்கிறது ஒரு நியாயமற்ற விஷயம். எதிர்க்கட்சியில் நாங்கள் இருந்தாலும் கூட அந்த பார்வை அவ்வளோ சரியாக இப்போத்துக்கு இல்லைன்னு தோணுது. ஒருவேளை நிலைமைகள் மிகவும் மோசமடைந்தால், தமிழகத்தில் நிலைமைகள் மோசமடைந்தால் நாம் அதை பற்றி யோசிக்கணும். சட்டம் ஒழுங்கு பல இடங்களில் மோசமாக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். செயின் பறிப்பாக இருக்கட்டும், கொலை கொள்ளைகள், இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, ஒரு எஃப்ஐஆர் கூட விழுறதில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் வந்துடாமல் பார்த்துக்கிறாங்க, என்சிஆர்பியில் வராமல் பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அதில் நல்ல ட்ரெயின்டு இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம். இருந்தாலும் அது வந்து அந்த சூழ்நிலைகள் வலுவடையும் பொழுது நிச்சயமாக அதுக்குண்டான தேவை இருந்தால் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொன்ன கருத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தற்பொழுது இல்லை. நம் முதலமைச்சருடைய குணமடைந்து திரும்பி வந்து ஆட்சிக்கு வந்து நல்லபடியாக செயல்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். மற்றவையெல்லாம் நம்ம இரண்டாவது தான் பார்க்கணும். தற்பொழுது அப்படி ஒரு சூழல் இல்லை, இங்கே தேவைப்படலை அப்படிங்கிற போதும் சுப்பிரமணியன் சுவாமி இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருப்பதை எப்படி பார்க்கலாம்? அவரை பொறுத்தவரை அவர் பல்வேறு உதாரணங்களை இதில் சுட்டி காண்பித்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை தீவிரமடைந்த சூழ்நிலைகளை அவர் எடுத்துக்காட்டாக வைத்திருந்தால் அந்த தேவை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இங்கே பெரிய எதிர்க்கட்சிகள் மத்தியில் பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கோம். காவிரி பிரச்சனை நிச்சயமாக ஒரு வலுவான பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது மத்திய அரசு தீர்வு காண முடியும். அதற்கு ஜனாதிபதி ஆட்சி ஒரு தீர்வாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதே நேரம் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை தீவிரப்பட்டு மோசமடைந்தால் நிச்சயமாக திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய கருத்துக்கு வாய்ப்பும் மரியாதையும் இருக்கும். அது இல்லாத வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா. இந்த விஷயத்தில் ஒரு ஐஎஸ் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து திராவிடர் கழகத்தினுடைய அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அவங்களால அட்ராசிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ஜிஓவில் விடுதலை புலிகள், மறைந்திருக்கும் நக்சலைட்டுகளாலையும் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே வந்து இராணுவ சிறப்பதிகார சட்டத்தையும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, பல்வேறு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது நடந்தால் தான் நம்ம ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது.
ஆனால் அந்த வாய்ப்புகளை அவர் முன்னே அறிந்து சொல்லுகிறாரா, அவருக்கு எங்கேருந்து இந்த தகவல்லாம் அவருக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படிப்பட்ட தகவல்கள் ஆதாரபூர்வமாக அவருக்கு கிடைத்திருந்து ஒருவேளை அதை வந்து அவர் நிரூபிக்கும் விதமாக பல்வேறு அந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது, அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்தா கூட போகிறோம், மற்ற மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உதாரணங்களோடு ப்ளஸ் நடந்த விஷயங்கள், பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அதெல்லாம் வந்து அவர் டீட்டெயிலோட ஓரளவுக்கு அவருக்கு கிடச்சிருந்தா அதெல்லாம் அவர் மத்திய அரசுகிட்ட கொடுத்து கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சா தேவை ஏற்படின்னு அது இந்த மாதிரி அவசியங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாத வரைக்கும் இதை பற்றின விஷயங்கள் வந்து எல்லாமே சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயமாக தான் பார்க்கப்படும். ஆகையால் அதற்கு எந்த வலிமையும் சேர்க்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒருவர் இதை கூறுகிறார் என்றால் நாம் யோசிக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கோம். ஏன்னா தீவிரவாத நடமாட்டம் இருக்குது, எல்டிடி இருக்குது, இதெல்லாம் சொல்லும் பொழுது கேர்லெஸ்ஸாகவும் இருக்க முடியாது. அது என்ன நடக்குதுங்கிறத உள்துறை அமைச்சகம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ராஜீவ் மரணமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, நாம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு. ஆகையால் நாங்கள் எப்பொழுதுமே ஒரு படி அவர் சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாருக்காக மட்டும் தூர எரிஞ்சிடக்கூடாது. உண்மை நிலைமையை ஆய்வு செய்யணும். தீவிரவாத நடமாட்டம் உண்மையாக இருக்கிறதா இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் திராவிட கழகத்தை பற்றி அவர் சொன்ன கருத்தெல்லாம் எனக்கு ஏற்புடையதல்ல. அது தவறான ஒன்று. அது ஒரு நல்ல இயக்கம். அந்த இயக்கத்தை நாம் பல 50 ஆண்டுக்கு மேலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த இயக்கத்தை பற்றி சொன்ன கருத்தை அவர் வாபஸ் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரம் விடுதலை புலிகளை குறித்தோ இல்லை பிற தீவிரவாத நடமாட்டங்கள், ISIS, இதை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள் உண்மை ஏதாவது இருக்கிறதான்னு உள்துறை அமைச்சர் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். உண்மை இருப்பின் நடவடிக்கை எடுக்கலாம், தப்பே கிடையாது. இந்த பகுதி, இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி விருந்தினர் சாய்ஸ். விருந்தினர் சாய்ஸ் மேம், இதில் நீங்கள் என்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது குறிப்பாக வந்து இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இதில் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களால் முன்வைக்கப்பட்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் அமைச்சராக இருந்தபொழுது அது உருவாக்கப்பட்டது. இது வலிமை பெற வேண்டும். இது ஒவ்வொரு தனி மனிதருக்கான வருமானம், இது அவங்களுடைய கரங்களை வலுப்படுத்தியது கிராமங்களில். அப்படி இந்த விஷயத்திற்கு மூடு விழா காணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மத்திய பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாய சங்கங்கள்லாம் 21ஆம் தேதி இதுக்கு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மத்திய பாஜக அரசு 1400 கோடி தமிழகத்துக்கு இது வரைக்கும் அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் இன்னைக்கு கிராம பஞ்சாயத்துகள் தவித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த நிலைமை தமிழ்நாடு அரசும் அதற்கென்று முயற்சி எடுக்காமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 1400 கோடி வந்து சேராததால் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமங்களில் பணியாற்றி 5 மாத காலம் சம்பளம் வாங்காமல் இன்றைக்கி தீபாவளிக்காவது இந்த காசை கொடுங்க, எங்களால் ஒரு தீபாவளி கூட கொண்டாட முடியல, போனஸ் எதுவும் கிடையாது, சம்பளமாவது நாங்கள் வாங்கி தீபாவளி கொண்டாடுறோம், அந்த பைசா கொடுங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டு போராடுற நிலைமையில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இதுவரைக்கும் வந்ததில்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு மாதம் கூட சம்பள பாக்கி வைக்காத எங்களுடைய ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் திட்டம் வலிமை பெற செய்தோம். இன்னைக்கு அந்த சம்பளத்தை கொடுக்காதனால ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அந்த வேலைக்கு வரமாட்டாங்க. சம்பளம் கிடைக்கிறதுல எதுக்கு இந்த வேலைக்கு போகணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை குறைஞ்சிட்டே வரும். அப்படி வேலையை குறைஞ்சிட்டே வரும், ஆட்கள் வராமல் வேலை நிறுத்தப்பட்டு அப்படியே இந்த திட்டம் சட்டம் மூடப்படும். இதற்கு மூடு விழா காணுவதற்கான அந்த ஏற்பாடு தான் மத்திய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பாஜக அரசு செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்திய அளவில் நாங்கள் அவர்கள் மீது இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துவோம். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய அளவில் இதை வலிமைப்படுத்துவோம். இன்னைக்கு இந்த 100 நாள் திட்டம் மேலும் 200 நாள் திட்டமாக மாற்றப்பட வேண்டும். அந்த கோரிக்கை என்னை போன்றவர்கள் முன்வைத்து கொண்டிருக்கும் பொழுது 150 நாளாக உயர்த்தியும் தமிழ்நாட்டில் இன்னும் 150 நாள் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை பிராக்டிக்கலா. ஆனால் அதனால நிதர்சன நிலையை நாம் உணர்ந்து தமிழ்நாடு அரசு அதை 150 நாளாக மாற்றணும். அதே மாதிரி சம்பளம் ரொம்ப குறைவான சம்பளத்தில் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 273 ரூபாய்க்கு மேலே கேரளாவில் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு. அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே குழந்தைகளுக்கு காப்பகம் இருக்குது. அதே மாதிரி ஷேடு போட்டு அந்த குளத்துக்கு அது கீழே அவங்க மறுபக்கத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு ஃபெசிலிட்டிஸு
அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது. அதுக்கு நிதிகள் மத்திய அரசால் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு நிதிகளும் வந்து சேர்றதில்ல, சம்பளமும் குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆகையால் இதையெல்லாம் சரி செய்து சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும், நாட்கள் உயர்த்தப்பட வேண்டும். அதே மாதிரி பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு சைட்டில் 100 நாள் வேலை பார்த்துட்டாங்கன்னா இன்னொரு சைட்டில் இன்னொரு 100 நாள் மாற்றி கொடுக்கணும். அப்படியே அவங்களுக்கு தொடர்ந்து அந்த வேலை இருக்கிற மாதிரி பார்க்கணும். அவங்களுக்கு திடீர்னு 100 நாள் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்கன்னாங்கன்னா வேற எந்த வேலைக்கும் அவங்க போக முடியாது ரிமைனிங் இருக்கிற அந்த ஆண்டில். ஆகையால் எப்படியாவது அவங்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கிற இடத்துல பண்ணால், நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு வருவாங்க, ஆனால் அடுத்த ரவுண்டுக்கு வேலைக்கு எடுக்க புது ஆட்கள் கிடைக்கிறது இல்லை ஊராட்சியில். ஆகையால் ஒரே ஆட்களை தொடர்ந்தாலும் ரோஸ்டரில் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊராட்சி தலைவர்களுக்கு கஷ்டம் இருக்குது. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் மாற்றப்பட்டு இந்த திட்டம் வலிமை பெற வேண்டும். பாஜக அரசு உடனடியாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டும், தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுடைய வருகைக்கும் செய்திகளை நீங்கள் அலசியதற்கும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கியதற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.